சிறகடிக்க ஆசை சீரியல் நெக்கான எபிசோடில் சிந்தாமணியை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவோம், பொண்ணு தானே ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, நான் பண்ண மாட்டேன், நீ மட்டும் இவன் கூட சந்தோஷமாக வாழ்வேன்னு நினைக்கியா, நானும் உங்கள் அப்பாவும் உனக்காக எவ்வளோ பண்ணோம் தெரியுமா, ஆனால் நீ வந்து அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கல, போய் இவனுக்காக எங்களை ஒதுக்கிட்டல, நீ எனக்கு தேவையில்லை, அதேமாதிரி இவன் கூட நீ சந்தோஷமாக வாழ போகிறதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை நினச்சி ரேகா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழறாங்க. அப்போ சத்யா வந்து நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் மனோஜ்கிட்ட வந்து அந்த ஜோசியர் சொல்கிறாரு, அந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு வந்து இது என்னமோ டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அந்த வேலை செய்கிற பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு சொல்லும், நான் ஒரு நியூஸ் பார்த்தேன், அதில் வந்து அவர் டைவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவரை போலீஸ் வந்து இழுத்துட்டு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரா. அப்போ கரெக்டாக அந்த மனநல சரியில்லாத பொண்ணோட அம்மா வருவாங்க, பணத்தை கொடுத்துட்டு கல்யாணத்துக்காக வேஷ்டி ஷர்ட்டெல்லாம் வாங்கணும்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வாங்கி கொடுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணத்தை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வச்சுக்கலாமா டைவர்ஸ் ஆனதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் வீட்டில் வந்து சிம்பிளாக ஆள் வச்சு தான் பண்ண போகிறோம், இதெல்லாம் வெளியே யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ரேகா வீட்டுக்கு வந்துடுவாங்களா, நம்ம மீனா வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இவ்வளோ பெரிய ஃபேமிலி கிடச்சிருக்கு, அதுவே நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ரேகா. இதோட நெக்கான எபிசோட் முடியுது.